வெல்கம் டு திதி சமையல். இன்னைக்கு சமையல்ல எல்லடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஆழாக்கு அரிசி மாவு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 10 பல்லு பூண்டு தோலோட நசுக்கி வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சோடாப்பு, கறிவேப்பிலை தேவையான அளவு, பட்டர், எண்ணெய் பொரிப்பதுக்கு, ஒரு வாணலை வச்சு அதில் எண்ணெயை காய விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணியை உப்பு கலந்து கரைச்சி விட்டு ஊற்றி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருந்தேன், அந்த கடலைப்பருப்பையும் ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் நச்சு விட்டு அதையும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் போட்டுக்கோங்க. இந்த உப்பு தண்ணியில் நல்லா பெசரி விட்டுங்க. இந்த பட்டர்லாம் கரையிற அளவுக்கு நல்லா பெசரி விடுங்க. கையால் நல்லா பெசரினா தான் இந்த பட்டர்லாம் கரையும். பெசரி வச்சு நம்ம வச்சுருந்தா மாவு எண்ணெய் போட்டு அதையும் பெசரி விடுங்க. தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தெளிச்சு நல்லா பெசரிக்குங்க. கொஞ்சம் மாவு அழுத்தமாக தான் இருக்கணும். இடைக்கு இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு பெசரி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுங்க. ஒரு பிளேட்டோ அல்லது ஒரு கிண்ணமோ எடுத்து கவுத்து போட்டு அதில் எண்ணெய் தடவி வைங்க. ஏன்னா நம்ம செய்கிற அந்த எல்லடை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்படியே செய்யலாம். உங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கவர் போட்டுங்க. மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதை போட்டு அதுலேயும் எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி எடுத்து மாவை அதை வச்சு விடுங்க. வச்சுட்டு மேலே இன்னொரு கவர் போட்டுங்க. போட்டு உங்களுக்கு வந்து கையிலலாம் ஒட்டக்கூடாதுன்னா இன்னொரு கவர் மேலே போட்டுட்டு ஒரு அடிகனமான ஏதாவது சொம்போ கிண்ணமோ எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எல்லடை ரெடி ஆகிடும். நல்லா அழுத்தம் கொடுத்தீங்க எல்லடை ரெடியாக இருக்கும். எடுத்து பார்க்கும்போது சப்போஸ் உங்கள் ஓரத்தில் உங்களுக்கு தடிமையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அழுத்தம் கொடுங்க. மெலிசாக இருக்கணும், அழுத்தி விடுங்க. மெலிசாக இருந்தால் தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு ஓரங்கள்னா சீக்கிரம் நமுத்து போயிடும். அதனால மெலிசாக இருக்க மாதிரி பார்த்து தட்டிக்கணும். இல்லை அப்படி கஷ்டமாக இருக்குன்னா இப்படியும் சொல்லணும், கையில் நல்லா ஓரத்தில் இது பண்ணி தட்டி விடணும். கவர் போடாமல் நம்ம கையாலையும் செஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்படி செய்யணும் அதையும் செஞ்சுக்கணும். எடுத்து போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். இது எவ்வளோ மெலிசாக இருக்கும் அவ்வளோ முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் இந்த லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கி கொடுன்னு ரொம்ப நச்சரிப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம போய் கடையில் வாங்காமல் நாமளே செஞ்சு கொடுத்தோம்னா ஹைஜீனிக்காகவும் இருக்கும், செலவும் கம்மியாகும். நம்ம எப்போ செய்யணும்னு நினைக்கிறோமோ அரிசி மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம எல்லடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டு எடுத்து மாற்றிடுங்க. இதோ நம்ம முறுமுறுன்னு எல்லடை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.